ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, சூப்பரான ஒரு கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு பண்ணிவிட்டு தயிர் சாதம் தான் இன்றைக்கி லன்ச் மெனுவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நான் முருங்கைக்காவை பறித்து செஞ்சுருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாகவும் நான் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி என்னோடய வாய்ஸ் கோல்ட் ஆனதுனால கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ. இதுக்கு பார்த்திங்கன்னா தயிர் தாளிச்சிருக்கேன். தயிர் தாளிச்சிட்டு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பார்த்திங்கன்னா தனியாக சாம்பார் வச்சுருக்கேன். ஸோ பசங்களுக்கு மட்டும் இன்றைக்கி தயிர் ரெடி பண்ணி நான் இன்றைக்கி அனுப்பியிருக்கேன் ஸ்கூலுக்கு. ஸோ இன்றைக்கி இந்த லன்ச் மெனு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சமையல் தான். பட் ஆனால் நான் எப்படி செய்கிறேன், என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறேன், என்னென்ன டைமிங்கில் பண்ணுறேன் அப்படின்றத தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னோடய மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கு நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே வாங்க பாருங்கள். நான் ஒரே ஒரு முருங்கைக்காய் இந்த மாதிரி தோல் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா வாயில் போட்டு மெல்ற அளவுக்கு நீங்கள் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா சில பேர் மென்று சாப்பிடுவாங்க, சில பேர் வெறும் சதையை மட்டும் கட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காவை எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் போதும். இப்போ இந்த வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய துண்டாகவே கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தக்காளியும் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் கட்டிங் போர்டு யூஸ் பண்ணல. ஸோ கையிலேயே இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த வெங்காயம் தக்காளியை. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தாளிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காவை இப்போ நம்ம கட் பண்ண வேண்டாம், அதை அரிஞ்சிக்காமல் அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5-6 பல்லு பெரிய சைஸ் பூண்டு நான் எடுத்திருக்கேன். இதை என்ன பண்ண போகிறேன்னா தோலோடு தட்டி எடுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் தேவையான அளவு நான் எடுத்து வச்சுக்கிறேன், வாஷ் பண்ணி கழுவி வச்சுட்டேன். இப்போ இந்த பூண்டை மட்டும் நம்ம தட்டி எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம் தோலோட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அவ்வளோதான். இப்போது ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம பூண்டை தட்டி வச்சோம் இல்லைங்களா, அந்த பூண்டை அப்படியே நம்ம அதுலேயும் சேர்த்துக்கலாம். அதுலேயே சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம். இதை பூண்டை மட்டும் தனியாக கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் இதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மனம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா அரிஞ்சு வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் அதுலேயே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம காய் எல்லாமே நீட்டாக தான் கட் பண்ணி எடுத்துருக்கோம், அதனால் நீளவாக்குலேயும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு தொக்கு மாதிரி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக கலரி எடுத்தாச்சு. இப்போ இந்த முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் போட வேண்டாம். கத்திரிக்காய் நான் இன்னும் அரிய கூட இல்லை, அதை அரிஞ்சு வச்சோன்னா கருப்பாயிடும், அதனால் போடும்போது அரிஞ்சிக்கலான்ட்டு நான் அப்படியே தண்ணியிலேயே வச்சுருக்கேன். இப்போ அது கூடவே பாருங்கள், 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ முருங்கைக்காய் பாதி வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கத்திரிக்காவை அரிஞ்சு சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு நல்லா இந்த முருங்கைக்காவை கொஞ்சம் வேக விட்டு எடுத்துக்கலாம். கொதிக்கிற ஸ்டேஜில் நான் மூடி போடுறேன். மூடி போட்டுட்டு இங்கே பாருங்கள், நல்லா ஒரு முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா 50% வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காவை அரிஞ்சு இதிலே சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக நான் அரிஞ்சு போட்டிருக்கேன். கொஞ்சம் பூச்சி இல்லாமல் பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் இப்போ இந்த ஸ்டேஜில் போட்டால் வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு அதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் ட்ரை பண்ணி இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான சுவையான ஒரு கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு என்னோடய ஸ்டைலில். இப்போ தயிர் பார்த்திங்கன்னா தாளிக்க போகிறேன். தயிர் தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் தயிர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா அதை பீட் பண்ணிவிட்டு அதுலேயே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி
அரிஞ்சு போட்டிருக்கேன். கொத்தமல்லி சேர்த்துட்டு அதே மாதிரி நல்லா கலரிக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப மோர் மாதிரி ஆகிடக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ இதை நம்ம தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்குள்ள கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு பிஞ்சளவு சீரகம் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா இது பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2ஆக கீறி அதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்பூன் இருந்தால் ஸ்பூனை வச்சு நீங்கள் கலரி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா இது வதங்கி வந்ததுக்கப்புறமா அப்படியே எடுத்து அந்த தயிரில் கொட்டிடலாம். அது தலையில் இதில் கொட்டிட்டு பாருங்கள், சூப்பராக பிள்ளைங்களோட ஃபேவரட் டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி லஞ்சு சூப்பராக சாப்பிட்ருவாங்க, மிச்சமே இருக்காது, அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க. தயிர்னால் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, தயிர் சாதம். இப்போது சூப்பரான சுவையான தயிர் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது எங்களுக்கு சாம்பார் வைக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சாம்பார் வைக்கிறது அடுத்த வீடியோவில் மறுபடியும் நான் சொல்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆகிடுச்சி.